இந்த ஏலியன்ஸ் எல்லாத்துக்குமே நெத்தியில கண்ணு இருக்கு. அவங்களோட பவர் அந்த நெத்தியில இருக்க கண்ணு தான் போல இருக்குது. அத பார்த்துட்டு அப்படியே இங்க மறுபடியும் இந்த மீனாவும், உசோமியும் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த உசாமி, "நீ பயப்படாத. போர்லாம் எதுவும் வராது. போர் வந்தா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நம்ம முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம அவங்கள ஜுஜுட்சு விஷயத்திலேயே எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அவங்கள அந்த விஷயத்துல தலையிட வைக்கணும். சாதாரண மக்கள்கிட்ட அவங்கள கொண்டு சேர்க்கக்கூடாது." அப்படின்னு அவன் ரொம்ப ஃபோர்ஸா பேசிட்டு இருப்பான். அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம யூகாவும், சுருகியும் பேசிட்டு இருப்பாங்க. யூகா சொல்லிட்டு இருப்பா, "என்னது அவங்கலாம் ஏலியன்ஸா? ஏலியன்ஸ் இங்க வந்துட்டாங்களா உண்மையாலுமே?" அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அவன் சொல்லுவான் பாருங்க சுருகி, "ஆமா, அந்த புல்ல பிடிக்கிறவன் கூட சொன்னான். பூமிக்கு ஏலியன்ஸ் வந்துட்டாங்க. அதனால நான் அந்த தொழில விட்டே போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு யூகாவும், "என்னது? அவன் நெறைய காசு சம்பாதிப்பான் அத வச்சு. இந்த ஏலியன்ஸ்க்கு பயந்துகிட்டு அதையே விடுறான்னா, ஏலியன்ஸ் ஏதோ பயங்கரமா பண்ண போறாங்க போல இருக்கு." அப்படின்னு யூகா சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு சுருகியும், "இதுக்கு முன்னாடி இருந்த சாபுகளின் அரசன் ரியமுன் சுகுனா எந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்தானோ, அதே மாதிரி இந்த ஏலியன்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு" சொன்னோனே, அதை கேட்டு யூகா, "என்னது? நம்ம தாத்தா யூட்டா சண்டை போட்டாரே அவனா? அவன் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே." அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அவனை பிடிச்சி ஜெயில வச்சிருப்பாங்கல்ல, அவன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. "ஆமா, உனக்கு எப்படி அந்த ஏலியன்ஸ் வரதெல்லாம் தெரியும்? யாருக்குமே தெரியாதே. ஏன் எங்களுக்கே தெரியாதே?" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது, "இப்போலாம் எல்லாம் டெக்னாலஜிமா, அசால்ட்டா லீக் ஆயிரும். உங்க கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா லீக்கேஜ் வந்தது. அதனால எனக்கு அது தெரிய வந்துச்சு." அப்படின்னு சொன்னோனே, அதை கேட்டுட்டு, "ஓ அப்படியா? சரி, அது எப்படி கன்ஃபார்மா உனக்கு தெரியும்? அது உண்மை எப்படி நம்புற?" சொன்னோனே, அதை கேட்டு அவனும், "தம்பி, நீங்க இப்போ ஒரு டைமிங்க்கு போங்க. அங்க இடத்துல கரெக்ட்டா ஒரு ஸ்பேஸ்ஷிப் வரும். அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிய வரும்." அப்படின்னு சொன்னோனே, அதை கேட்டு யூகாவும் சுருகியும், "அப்படியா? அப்படின்னா போய் பார்க்கலாம்." அப்படின்ட்டு அப்படியே அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, அந்த யூகாவோட அண்ணன் சுருகி மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். "இந்த மோதிரத்த நான் திருப்பி அவளுக்கு குடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அவ ஸ்ட்ராங் ஆகணும். இருந்தாலும் நான் இத வச்சு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன். அதனால இப்போதைக்கு அவளுக்கு குடுக்கறதுக்கு எனக்கு இது விருப்பமே இல்ல." அப்படின்னு இங்க சுருகி அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த மோதிரத்த அப்படியே தொட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்க்கிட்டே இருப்பான். இங்க பார்த்தா அந்த மோதிரம் இவனுக்கா, அவனுக்கா அப்படின்னு ஒரு போட்டியே போயிட்டு இருக்கும். அந்த மோதிரத்திலிருந்து ரீகா சாபா எப்போ வெளிய வர போகுதோ, அப்படியே அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் அங்க வந்து லேண்ட் ஆகும் பாருங்க. அத பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, "ஓ அப்படின்னா அந்த புல்ல பிடிக்கிறவன் சொன்னது உண்மைதானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அத பார்த்து யூகாவும் சுருகியும், "நம்மளுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரப்போகுது போல இருக்கே. பூமியில இருக்க பிரச்சனைங்க பத்தாதுன்னு பார்த்தா ஸ்பேஸ்ஷிப்ல இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுது." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்ப அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா மாருவும் அவனோட பிரதர் கிராஸு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. மாரு வந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஃபன்னா பேசிட்டு இருப்பான். "நான் இவங்கள பார்த்தா இந்த மாதிரி நடக்குது." அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க கிராஸ் அதெல்லாம் கேட்டுட்டு, "ஏய், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இங்கேருந்து கிளம்புறேன் போ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இங்க மாரு, "கிராஸ் எங்க போற? எங்க போற?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறமா அங்க கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா, இவங்க அந்த ஒரு 68 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு பாஸ் மாரி தான். இங்க இவன்ட்ட இருக்க அந்த சுருங்கிக்கிட்டு இருக்க அந்த பாஸ் ஒர்க் ஆகாது. அதனால அவன் மட்டும் தனியா போவா. யாரு? யூகா மட்டும் தனியா அங்கருந்து போயிருவா. அப்படி போகும்போது இங்க பார்த்தா மாரு அப்படி பில்டிங் மேல நின்னுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்ட்டா சுருகி வந்து